கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். கமல் அவனுடைய இந்த தக் லைஃப் படம் ஆடியோ லான்ச்லேருந்தே பல்வேறு சர்ச்சைகள் எடுத்து கொண்டு இருக்கிறது. கன்னட மொழி குறித்து கமல் பேசின கருத்து தற்போது கர்நாடகாவில் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு தற்போது அங்கே சூழல் நிலவி கொண்டு இருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தா கூட அங்குள்ள உயர்நீதிமன்றம் கூட கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு கமல் அவர்கள் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் என்ன தவறு செஞ்சேன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. கூடுதலாக பார்த்தோம்னா தமிழ்நாடு பாஜகவும் கண்டிக்கிறாங்க, கர்நாடகா பாஜகவும் கமலை கண்டிக்கிறாங்க. முதல்ல அங்கே பூகம்பம் வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கல நெறியாளர். ஏன்னு கேட்டால் சின்ன சின்ன குழு ஆர்எஸ்எஸ்காரன் சங்கி இந்த சனாதன கும்பல் அங்கே சங்கி அடித்தா இங்கே தமிழிசை சிங்கி அடிக்குது பாருங்கள். அங்கே சங்கி சிங்கி அடித்தா இங்கே அப்போ நீ தமிழிசைன்றத பேரை மாற்றி கன்னடேசின்னு மாற்றிக்க. உங்கள் அப்பா வச்சார் அழகான பேர் தமிழிசைன்னு வச்சார். நீங்கள் கன்னடத்துக்கு இசைக்கு நீங்கள் சிங்கி அடித்தா கன்னடேசின்னு பேரை மாற்றிக்கிறீங்கம்மா. சில நாளுக்கு முன்பாக இந்தி இசைன்ற மாதிரியான பல்வேறு கருத்தும் போச்சு. இந்தி இசை அவங்க எப்படி வேணாலும் மாற்றிக்க. தமிழுக்கு அவங்க இசை அடிக்க மாட்டேன்றாங்களே. அவங்க தமிழுக்கு இம்சையால் போயிட்டு இருக்காங்க. வர வர அவங்க மேலே ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருக்கிற சகோதரி. அவங்க 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்க. அந்தளவுக்கு ஒரு ஆளுமை திறமிக்க ஒரு பெண் தலைவியாக தமிழகத்தில் வரணும்னு விரும்புகிறான். ஆனால் அந்த கட்சிக்கு சிங்கி அடிக்கிறதுக்கே தமிழ் இசையாக இருக்கக்கூடாது. சமஸ்கிருத இசையாக மாறுறீங்க, இந்தி இசையாக மாறுறீங்க, கன்னட இசையாக மாறக்கூடாது. இப்போ கமலஹாசன் விவகாரத்துக்கு வருவான். கர்நாடகத்தில் அவர் கமலஹாசன் மிகப்பெரிய ஒரு தவறை ஒன்றும் பண்ணிடல. அந்த படம் என்ன படம்? தக்லீஃப். அந்த படம் இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசும்போது தமிழும் கன்னடமும் ஒன்று தான், தமிழும் தான் கன்னடம் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. அவர் மொழியில் அறிஞராக பேசலை. அதாவது கன்னட மொழியை இழிவுபடுத்த வேண்டும் நோக்கத்தோடு பேசலை. அவர் சொன்ன நோக்கம் என்னன்னு கேட்டால் நம்மளாம் சகோதரத்துவம், சகோதரர்கள், மொழியில் அறிஞர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. திராவிட மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பத்துக்கு தமிழ் தாய்மொழி அப்படின்றத அவர் ஒரு அன்பாக, நேசமாக, பிணைப்பாக, சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு கமலஹாசன் பேசினார். அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? நீங்கள் இந்த கலவரத்துக்கு பின்னாடி இந்தியாவில் இப்போ எப்படி எடுத்துக்கிட்டு கேட்டால், இந்தியாவில் ஒரு கலவரம் நடந்தால் அந்த கலவரத்துக்கு பின்னாடி யார் அப்படின்னு பார்க்கணும். நாங்கள்லாம் பெரியார் கண்ணாடி போட்டு பார்க்குறாளுங்க. எந்த விஷயத்தையுமே ஐயா சொன்னது மாதிரி எதையும் ஏன், எதற்கு, எப்படி கேள் அப்படின்வாரு. என்னடா திடீர்னு கன்னடத்தில் கலவரம் வருது, என்ன திடீர்னு யார் அதுக்கு முன்னாடி இருக்கிறா அப்படின்னு யோசிக்கணும், சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சு பார்த்தா அங்கே இந்த கலவரத்துக்கு பின்னால் யார் இருக்கிறான்னு பார்த்தால் பாஜக, சங்கி கூட்டம், சனாதன கூட்டம் இருக்கு இல்லையா? நீங்க இன்றைக்கு நீதியரசர் அங்கே பேசியிருக்கிறார். 2 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும். உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்படி தூக்கு தண்டனை கைதியை கூட 2 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் உன்னை விடுன்னு சொன்ன வரலாறு இல்லை. என்ன மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாரு கமலஹாசன். அப்போ இன்றைக்கு நீதியரசர்கள் நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இதே நீதியரசு இருக்கிற காலத்தில் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, 1 மாதத்துக்குள்ளேயே இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம், ஒரு செத்த மொழிய. அந்த மொழிக்கு எழுத்தே கிடையாது. இந்த நாட்டில் மொத்தம் 1 லட்சம் பேர் கூட பேச மாட்டான் அந்த சமஸ்கிருத மொழி. அந்த சமஸ்கிருத மொழி தான் இந்தியாவில் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழின்னு சொன்னாரே இந்த நீதியரசர் எங்கே இருந்தார்? இந்த போராடக்கூடிய கன்னட குழுக்கள் எங்கே இருந்தாங்க? ஓ மொழிக்கு சேர்த்து தாண்டா தாய் சமஸ்கிருத உள்துறை அமைச்சர் சொன்னாரே. நீதியரசர் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுவாரா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, மும்மொழி கொள்கையை கொண்டு இந்தியாவுடன் திணிக்கலாம் நினைச்சான். தமிழ்நாடு வழிகாட்டிருச்சு. நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லிட்டாரு, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிற மாட்டான். நீ தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக இந்தியை திணிக்க நினைக்கிற, 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் இருமொழி கொள்கை தான். நேற்றைக்கு நடந்த பொதுக்குள்ள கூட ஸ்டாலின் சொல்லிட்டாரு. திராவிட இயக்கமும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு வழிகாட்டியதுனால மராட்டியத்தில் இந்திய கலவரம், வங்காளத்தில் கலவரம்,
எல்லா நாட்டிலையும் இன்னைக்கு கலவரம் வந்து கன்னடத்தில் கலவரம். அப்ப இவங்க ஒரு 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 தோற்றுவாயே, ஒரு பொய்யான வரலாறு, பார்ப்பன கூட்டம், பனியா கூட்டம், சங்கி கூட்டம், சனாதன கூட்டம், மோடி கூட்டம் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கான். எப்படி உருவாக்கி வச்சிருக்கான்னா, சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை, சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிக்கும் தாய் மொழின்னு சொல்லியிருக்கான். தமிழ்நாட்டில் அது எடுபடலை. நம்முடைய அக்கா தமிழிசைக்கு வேணா அது எடுபட்டு போயிருக்க தவிர நமக்கு அது எடுபடாது. ஏன்னா எந்த மொழியும் அவை உணர்ச்சி ரீதியாக வரணும். அம்மா அப்படின்னு சொல்லி உணர்ச்சி ரீதியில் சொல்லணும். அடி வயிறு அடித்தளம் இதயத்திலிருந்து அம்மான்ற வார்த்தை வரும். நமக்கு மாதாஜின்னு சொல்ல முடியாது, உணர்வு வருமா? அந்த உணர்வு இப்போ நல்லா தேசிய கீதம் பாடுறான். தேசிய கீதத்தில் எனக்கு அந்த உணர்வே இல்லாமல் இருக்கு. ஏன்னா அது வங்காளத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதில் நமக்கு வந்து தாகூர் எழுதுனதில் நமக்கு புரியலை. ஒரு தேசிய கீதம் பாடினா உணர்ச்சி வரணும். இப்போ நீராறும் கடல் ஊத்த தமிழ் வாழ்த்து பாடல் எனக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு. அதனால அந்த வங்காள மக்களுக்கு அந்த உணர்ச்சி வரும். அந்த மொழி அவனுக்கு தெரியும், எனக்கு அந்த மொழி தெரியல. ஒரு தேசிய கீதம் பாடும்போது இந்தியாவில் ஒரு தேசிய உணர்ச்சி இல்லாத காரணம் அவை மொழியில தேசிய கீதம் ஏற்றப்பட்டிருக்கும். தேசிய கீதத்தை அவமதிக்கும் நோக்கத்தோட பேசிட்டாரு நாளைக்கு சங்கி. நான் அந்த நோக்கத்தில் சொல்லலை, உணர்ச்சியா வரணும். எனக்கு தேசியத்தில் ஒரு பற்று வரணும், என் மொழியில சொல்லணும். அம்மான்னு சொல்ற மாதிரி என் உணர்வுல சொல்லணும். அது மாதிரி இன்னைக்கு வந்து நம்முடைய கமலஹாசன் அவர்கள் வந்து நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். இதுல என்ன அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய பெரிய தவறு நடந்துருச்சு. இன்றைக்கு கன்னடத்துல கன்னட மொழிக்கு தாய்மொழி சமஸ்கிருதம் தான் ஒரு மட்டையை கட்டி வச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் மாதிரி வேகமா அங்க எழுந்திருக்கவில்லை. அங்கேயும் நம்முடைய கன்னட மொழிதான் சிறந்த மொழி என்கின்ற விவாதம் வந்து மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி வந்துடும். சமஸ்கிருதம் அங்கேயும் பின்னுக்கு தள்ளப்படும் நோக்கத்தோடு ஆர்எஸ்எஸ்காரன் இந்த பிரச்சனையை கிளப்புறான். சரி, காவேரி பிரச்சனையில் அங்க இருக்கக்கூடிய பாஜக கட்சிக்காரனும் காங்கிரஸ் காரணம் பேசுனதெல்லாம் ஒத்துக்கிட்டா என்ன ஆகும்? அவதூறு வழக்கு போட வேண்டியதான். அவ்வளவு பேசியிருக்காங்க அந்த பிரச்சனை அப்ப 2016. இப்ப இந்த கலவரங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேட்டா ஆர்எஸ்எஸ், பாஜக, சங்கி கூட்டம் இருக்கு. அதுக்கு ஆர்வா தமிழ்நாட்டில் தமிழிசை போன்றவர்கள் பேசுவது தமிழுக்கு செய்யக்கூடிய துரோகமாகும். கமலஹாசன் வந்து மொழி பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரியோ அல்லது அந்த படத்தை வந்து தடை பண்ணணும்ன்றீங்க. நீங்க அந்த படத்தை வெளியிட காரணம் என்ன, நோக்கம் என்ன, பெரிய பிரச்சனையாக்குற காரணம் என்ன? அந்த படத்துல கன்னட மொழியை பத்தி இழிவா பேசியிருக்காரா கமலஹாசன்? கமலஹாசன் ஒரு மொழியில் அறிஞரா? சரி, கமலஹாசன் பேசியது தவறு என்றால் இந்த கன்னட அமைப்புகளும் போராடக்கூடிய அமைப்புகளும் நீதியரசரும் கன்னடத்துக்கு தனித்துவம் உண்டு, தமிழுக்கும் கன்னடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றத ஆய்வுபூர்வமா நிரூபிக்க முடியுமா? ஒரு குற்றச்சாட்டை மறுக்கும் போது, மன்னிப்பு கேட்க சொல்லும் போது, நீ செய்தது மன்னிப்பு கேட்க வேண்டும், நீ செய்தது தவறு என்று சொன்னால் உங்களுடைய தவறை நியாயப்படுத்தி கன்னட மொழி தனித்தமான மொழி, தமிழுக்கும் கன்னடத்துக்கும் சம்பந்தம் இல்லை, திராவிட மொழியில் அது இல்லை அப்படின்றத நீதிபதி சொல்லணுமா இல்லையா? சொல்ல முடியுமா? அதனால காலங்காலமாக மொழியியல் அறிஞர்கள், மொழியியல் வல்லுநர்கள், மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள், இது ஒரு திராவிட மொழி குடும்பம். இந்த திராவிட மொழி குடும்பத்துக்கு தமிழ்தான் தாய்மொழி அப்படின்றத வரலாற்று ரீதியாக ஆய்வு ரீதியாக சொல்லியிருக்காங்க. இதை கமலஹாசன் ஒரு இணக்கத்தோடு சகோதரத்தோடு இந்த கருத்தை சொன்னார். இப்ப இந்த கருத்தை நீங்க மறுத்தா கன்னட மொழிதான் தனித்துவமான மொழி, சிறந்த மொழின்றதுக்கு நீதியரசர் எடுத்துக்காட்டுகளை ஆய்வுகளை சொல்ல முடியுமா? நீதியரசர் மொழியில் அறிஞரா? எதற்காக மன்னிப்பு கேட்கணும்? பாஜக மன்னிப்பு கேட்டே இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கவன் எச் ராஜா வரைக்கும் மன்னிப்பு கேட்டான். அட்மின் போட்டாரு, சாவாக்கார் மன்னிப்பு கேட்டாள். இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தையை கமலஹாசனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதை பூதாகரமாக உருவாக்கி சமஸ்கிருத மொழிதான் சிறந்தது அப்படின்றத கன்னட மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்காக கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும்
தகராறு செய்வதற்காக, கலவரத்தை தூண்டுவதற்காக ஆர்எஸ்எஸ்ஸின் சதிதான் இது. இந்த சதியை நம்ம முறியடிக்கணும். ஒரு கலவரத்துக்கு பின்னால், இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து கலவரங்களுக்கு பின்னால் யார் இருக்கான்னு கேட்டா பாஜக கட்சியும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் சனாதன கூட்டமும் சங்கி கூட்டமும் இருக்காங்க. அதனால கவனமாக நம்ம கையாளணும். கமலஹாசன் ஆதரிக்கிறோம்னு சொல்றது தனிப்பட்ட கமலஹாசன் அல்ல. அவர் பேசின பேச்சில் தவறு இல்லை. அவர் பேசின பேச்சான் மொழியில் அறிஞர் கூறிய கூற்று. அதுதான் திராவிட மொழி குடும்பத்துடைய வரலாறு ஆய்வு. அந்த ஆய்வின் அடிப்படையில் அவர் கன்னட மொழியை தாழ்த்தியோ அல்லது தமிழ் மொழியை உயர்த்தியே பேசவில்லை. நாம் இணக்கமானவர்கள், உனக்கு தாய் தமிழ் என்று சொன்னதில் என்ன தவறு? அதனால கமலஹாசனுக்கு தமிழ்நாடே ஆதரவு கரம் நீட்டணும். தமிழாக பிறந்த அனைவரும் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களும் ஓரணி நிற்க வேண்டும். ஆனால் கன்னட சகோதரர்கள் வெகு மக்களுடைய போராட்டம் அங்கே நடைபெறவில்லை. சங்கியல் கூட்டம், ஆர்எஸ்எஸ் கூட்டம், பாஜக கூட்டம் இந்த கலவரத்தை கர்நாடகாவில் தூண்டி விடுகிறது. கன்னட மக்கள் நம்முடைய சகோதரர்கள். அவர்கள் இந்த போராட்டத்தில் வெகுஜன மக்கள், பொதுமக்கள் யாரும் இந்த போராட்டத்தில் ஈடுபடல. வாட்டல் நாகராஜ் மாதிரி இன்னைக்கு நீதியரசர் இடத்துல வாட்டல் நாகராஜ் உட்கார்ந்தது மாதிரியான இந்த தீர்ப்பை கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதியரசர் தான் மறுபரிசீலனை செய்ய வேண்டுமே தவிர கமலஹாசன் பேசியது சரியான கருத்து. அவருக்கு பின்னால் மானமுள்ள தமிழர்கள், சுயமரியாதை உள்ள தமிழர்கள், தன்மானமுள்ள தமிழர்கள் ஓரணியில் நின்று கமலஹாசனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையை சரி செய்வதற்கு தமிழன் ஒரு இனம் உண்டு, அவனுக்கு தனியே ஒரு குணம் உண்டு என்ற அடிப்படையில் தமிழன் ஆதரவு நீட்டுவோம் கமலஹாசன். சார், அதில் கூடுதலாக பார்த்தோம்னா சீமான் அவர்கள் வந்து திராவிட மொழி குடும்பத்தினுடைய தாயே தமிழ்தான்ற மாதிரியான ஒரு தோணில் பேசியிருக்காரு. கடந்த காலங்களில் திராவிடம்னா எங்கடா இருக்குன்னு கேட்ட சீமான் அவர்கள் இந்த மாறுபட்ட கருத்து பேசுறதை நம்ம பெருசாக பார்க்கலாம். இந்த நேரத்திலேயாவது உண்மையை ஒத்துக்கொண்டு கமலஹாசனுக்கு ஆதரவு கரம் சீமான் நீட்டியிருப்பதை வரவேற்கிறேன். நன்றி சார். நன்றி.